ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு நேரோ பேண்ட் எப்படி கட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறேன். அதுக்காக நான் கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு எனக்கு வந்து ரெடி அளவு வந்து ஒரு 35 இன்ச்சு. அதுக்கு கூட நான் வந்து ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சு, எலாஸ்டிக்காக ஒரு 2 இன்ச்சு, அப்படி 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டி ஒரு 39 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஹிப் சைஸ் வந்து 37. நான் அதுக்காக கூட ஒரு 10 இன்ச்சு கூட நான் ஆட் பண்ணி 47 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே மேலேருந்து கீழே வரும் 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வளைவுக்காக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த 11.75லேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வளைவு வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா மேலே நம்ம அந்த இது கிப் சைஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து சென்டரில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பாட்டம் ரவுண்டு வந்து 14. அந்த 14 நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணி இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைன்லேருந்து பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே என்ன லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த 11.75 அந்த வளைவு வர இடத்துல அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடு உள் பக்கமாக தள்ளிட்டு கிராஸாக நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம கிராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.